ஸோ இன்னைக்கு குமார சம்பவம் வந்து இனிமே நான் அதுதான் சொல்கிறேன், குமார சம்பவம் ஒரு சின்ன படமாக நாங்கள் பார்க்கல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஒரு படத்தை என்றைக்குமே டிசைட் பண்ணுறது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம்லாம் காணாமல் போயிருக்கு, மிக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள்லாம் மிகப்பெரிய படங்களாக இருக்குது. ஸோ மக்களுடைய வரவேற்பு தான் ஒரு படத்தை சின்ன படமோ பெரிய படமோ ஆக்குறது. அந்த படத்துடைய பேசு பொருள் தான் ஒரு படத்தை சின்னதோ பெருசுன்னு டிசைட் பண்ணுறது. காக்கா முட்டை பட்ஜெட் வைஸ் சின்ன படம் தான், பட் அது பேசுனது உலகளாவிய ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காக்கா முட்டை ஒரு பெரிய படம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் குமார சம்பவமும். நான் இது அப்படி தான் பார்க்குறேன். இதில் நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னீங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் அப்படின்னு எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஐ எம் ஈக்குவல். நான் என்னோட வேலையை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னோட வேலை இவங்களை வேலை வாங்குறது, அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நான் அதே கேப்டன்னு நான் தூக்கிட்டுலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க தான் கேப்டன்ஸ். ஸோ ஐ எம் a captain who are managing so many captains. இப்போ அச்சு மியூசிக் கேப்டன், அண்ணன் வந்து அவரோட ரோல் கேப்டன், குமரன் அவன் தான் ஹீரோவோட கேப்டன், ஹீரோயின் கேப்டன், இந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். எல்லாருமே கேப்டன்ஸ் தான். பட் என்னன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன அந்த மடைமாற்று வேலை, மடைமாற்றுன்றது தப்பான வார்த்தை. சப்போஸ் இந்த வாய்க்கால்லாம் வரப்பெல்லாம் வெட்டும்போது இந்த சைட் தண்ணி போனால் கரெக்டாக நெல்லுக்கு போய் சேர்ந்துடும், டக்குன்னு திருப்பி விடுவாங்களா, அந்த வேலையை பண்ணுற